next நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் மியூச்சுவல் இண்டக்ஷன் between two coils. So இந்த பிரின்சிபல்ல தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ். ஓகே, ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ காயில்ஸ்னா இதில் ரெண்டு காயில்ஸ் இருக்கும். ஒரு காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய நம்ம ஒரு காயில் வழியாக அல்டர்னேட்டிங் கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை அல்டர்னேட்டிங் கரண்ட்? அல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ டைமை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு ரெண்டு காயில்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு காயிலில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ டைமை பொறுத்து வேரி ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் எவ்வளோ எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அது அப்படியே போய் அந்த ஃப்ளக்ஸ் எதோட லிங்க் ஆகும்னா பக்கத்தில் இருக்கிற செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். அப்போ இங்கே வந்து EMF இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த பிரின்சிபலில் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வைண்டிங்ஸ். வைண்டிங்ஸ் மீன்ஸ் காயில். வைண்டிங்ஸ்னா என்னது, காயில். ஓகே, அடுத்து இதெல்லாம் தான் முக்கியமான பார்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த டயக்ராமை பாருங்கள். இதில் வந்து இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் நல்ல ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்கணும். சிலிக்கன் ஸ்டீல். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து ஏதோ ஒரு கோரை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஷுட் பி a good magnetic material. ஸோ எந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிலிக்கன் ஸ்டீல். என்ன ஸ்டீல்? சிலிக்கன் ஸ்டீல். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர் வந்து லேமினேட்டட் ஒன்றா இருக்கணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வைண்டிங்ஸ் இருக்கும். வைண்டிங்ஸ் மீன்ஸ் காயில். காயில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் எந்த பக்கம் நம்ம இன்புட் கொடுக்குறோமோ, எந்த வைண்டிங்கில் இன்புட் கொடுக்குறோமோ அந்த வைண்டிங் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி வைண்டிங். இப்போது இந்த சைட் நம்ம இன்புட் கொடுக்குறோம்னா இதை ப்ரைமரி வைண்டிங்னு எடுத்துக்கணும், ப்ரைமரி வைண்டிங்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து அவுட்புட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து செகண்டரி வைண்டிங்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இது இந்த லேமினேட்டட் கோரில் என்ன வைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, காயில்ஸ் வைண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த காயிலில் நம்ம வந்து இன்புட்டை கொடுக்குறோமோ தட் இஸ் டேக்கன் அஸ் ப்ரைமரி வைண்டிங். தென் எந்த காயிலிருந்து அவுட்புட் எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்டரி வைண்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோர் வைண்டிங்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா லேமினேட்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ லேமினேஷன் மீன்ஸ் கரண்ட் அது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு காயில் இன்னொரு காயிலோட டச் ஆகுறப்ப ஷார்ட் ஆகாமல் இருக்கணும். அப்போ எலக்ட்ரிக்கலி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எலக்ட்ரிக்கலி அது வந்து என்ன பண்ணிருக்கோம், லேமினேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்து மேக்னெட்டிக்கலி நாட் லேமினேட்டட். ஏன்னா இங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு அப்படியே எங்கேயும் போய் லிங்க் ஆகணும் அப்படின்னா செகண்டரி காயிலில் போய் லிங்க் ஆகணும். ஸோ இது ப்ரைமரி காயிலில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுதோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கே போய் லிங்க் ஆகணும், செகண்டரி காயிலில் லிங்க் ஆகணும். அதுதான் இங்கே பிரின்சிபிளே. அப்போ இங்கே லேமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கலி லேமினேட்டட் பட் நாட் மேக்னெட்டிக்கலி. ஸோ அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ப்ரைமரி வைண்டிங்ஸ். இங்கே கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் இஸ் டேக்கன் அஸ் வாட் அப்படின்னா primary voltage. இது வந்து அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இந்த பிரைமரி வைண்டிங்ஸ் இஸ் கனெக்டட் டு a alternating source. alternating sourceோட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இந்த அப்ளைட் வோல்டேஜை பிரைமரி வோல்டேஜ் VP அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? பிரைமரி வோல்டேஜ் VP. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ VPங்கிற பிரைமரி வோல்டேஜை நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணோன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியும்.
இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். ஸோ நம்ம இங்கே அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இங்கே கொடுத்துருக்கனால we very well know that the current changes with respect to time. அப்போ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து டைமை பொறுத்து என்ன ஆகிட்டே இருக்கும்? வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த பிரைமரி காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் வேரி ஆகும். அப்போ இங்கே எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகுதோ அதே அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கேயும் வேரி ஆகும், அதோட நெய்பரிங் காயிலோட லிங்க் ஆகுது. நெய்பரிங் காயில் மீன்ஸ் செகண்டரி காயிலோட லிங்க் ஆகும். அப்போ இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். செகண்டரி காயிலையும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அப்போ அப்ளைடு வோல்டேஜ் in the primary coil, applied voltage in the primary coil is taken as Vp. அப்போ இந்த பிரைமரி காயிலில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி இங்கேயும் இன்டியூஸ்டு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் in the primary coil, induced EMF in the primary coil is taken as EP. அப்போ இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னென்னு எடுத்துக்காங்க? 5B. ஸோ ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5B. 5B is the magnetic flux. அப்போது what is the magnetic flux? what is இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி காயில் இன்டியூஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ எவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா EP that is equal to what? minus NP into d5/dt. So d5/dt. இது induced EMF in the primary coil. Induced EMF according to Faraday's law of electromagnetic induction, induced EMF in the primary coil is equal to minus NP into d5b/dt. So NP is nothing but number of turns in the primary coil. NP is number of turns in the primary coil. So இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், என்ன? அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். அந்த அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ, ஸோ அது கிரியேட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக தான் இருக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜோட அப்ளைடு அல்டர்னேட்டிங் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அதே அளவு ஃப்ரீக்வன்சியில் தான் இங்கே கிரியேட் ஆன அந்த அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி, the frequency of applied voltage, frequency of applied voltage is equal to alternating magnetic flux frequency. இது ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கனால செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் சேம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் செகண்டரி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு செகண்டரி வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி. அப்போ அப்ளைடு இன்புட் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சியோ அதுவும் அவுட்புட் வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் சேம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு, இப்போ நம்ம அல்டர்னேட்டிங் வோல்டேஜ், அப்ளைடு வோல்டேஜ், அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்துட்டோம். இப்போ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் மீன்ஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் வேரியஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதனால பிரைமரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா இங்கனக்குள்ள எந்த ஒரு ஃப்ளக்ஸ் லீக்கேஜும் இல்லாமல் இருந்தால், தட் மீன்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோர், இந்த காயில், இதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஒரு எதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன முக்கியமானது? டிரான்ஸ்ஃபார்மர் கோர், வைண்டிங்ஸ்.
ஸோ இந்த வைண்டிங்ஸ்னால் ப்ரைமரி வைண்டிங்ஸ், செகண்டரி வைண்டிங்ஸ், அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ், கிடைக்கக்கூடிய அந்த செகண்டரி வோல்டேஜ், அவுட்புட் டெர்மினல்ஸ். ஸோ இந்த முழு ஹோல் அசம்பிளையும் எதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க. The container should be filled with a suitable medium. நம்ம இந்த கோரை வச்சுக்கக்கூடிய கண்டெய்னர் இல்லையா, அந்த கண்டெய்னர் இஸ் filled with suitable medium. எந்த மாதிரி மீடியத்தில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய லேமினேட்டர், உள்ளே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எந்த ஷார்ட்டும் ஆகாத அளவுக்கு எலக்ட்ரிக்கலி லேமினேட்டட், பட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எதுவும் லீக் ஆகி வெளியே போகாத அளவுக்கு. அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்னா, இங்கே கரண்ட்டு பாஸ் ஆக இங்கே வந்து சிலிக்கன் ஸ்டீல் மெட்டல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி டிசிபேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கூலிங் பர்பஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மீடியம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூட்டபிள் மீடியத்தை கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஹோல் அசம்பிளையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த கண்டெய்னர் ஷுட் பி ஃபில்டு வித் வாட் அப்படின்னா லேமினேஷன் அண்டு கூலிங் பர்பஸில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் ப்ரைமரியில் கொடுக்குறோம். ப்ரைமரியில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ இங்கே எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஹோலாக செகண்டரி காயிலில் லிங்க் ஆகணும் அப்படின்னா இங்கே ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்னா இந்த கண்டெய்னரை விட்டு எந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸும் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ப்ரைமரி காயிலில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கோ அந்த ஹோல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் செகண்டரி காயிலில் லிங்க் ஆகும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட் அப்படின்னா ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ன்லையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ன்லையும் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே அளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ன்லையும் இருக்கும். ஸோ ப்ரைமரி காயில் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ப்ரைமரி காயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே அளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் வச்சுட்டு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் செகண்டரி வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சியும் வேறு சேம்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து அதுவும் நமக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு தி ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃப்ரீக்வன்சின்னு சொல்லியிருக்கோம். ஸோ VP that is equal to EP. அப்போ applied voltage is equal and opposite to the applied voltage எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா applied voltage is equal and opposite to the induced voltage in the primary coil. அப்போ VP is equal to EP that is equal to minus NP into d5V by dt. ஸோ இதே சேம் கான்செப்ட் எங்கேயும் அப்படின்னா செகண்டரி காயிலில். ஸோ செகண்டரி காயிலில் ஏற்கனவே சொல்லியாச்சு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு தி செகண்டரி வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி வச்சிருக்கு. இங்கே ஒவ்வொரு டேர்ன்லையும் ப்ரைமரியில் ஒவ்வொரு டேர்ன்லையும் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கோ அதே அளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ன்லையும் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ வாட் இஸ் த செகண்டரி இங்கே இப்போ செகண்டரி காயிலில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகிறப்ப இங்கேயும் இன்டியூஸ்ட் EMF கிரியேட் ஆகும். அப்போ செகண்டரி காயிலில் இன்டியூஸ்ட் EMF செகண்டரி காயிலில் இன்டியூஸ்ட் EMF is taken as ES. ஓகேங்களா, that is equal to the voltage obtained across the output terminals. The voltage obtained across the output terminals is taken as VS. For VS equal to the voltage induced in the secondary coil ES, that is equal to minus NS into d5V by dt. So இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது this equation number 1, this is equation number 2. So dividing these two equation 2 divided by equation 1, இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VS by VP that is equal to ES by EP that is equal to NS by NP. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். VS by VP is equal to ES by
Vs by Vp is equal to Es by Ep, that is equal to Ns by Np. So இந்த transformer diagram நீங்க draw பண்ணணும். இது ஒரு 5 mark question. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் Vs ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோம், that is equal to Ns by Np, that is equal to K. K is called as transformer ratio. K is called as what? Transformer ratio. So அடுத்து நெக்ஸ்ட் வந்து for an ideal transformer, for an ideal transformer, for an ideal transformer, input power is equal to output power. The input power என்ன? Vp, voltage into current is called as power. அப்போ input voltage into input current. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க input current, primary காயிலில் பாஸ் ஆகக்கூடிய current input current IP, secondary காயிலில் பாஸ் ஆகக்கூடிய current is taken as IS, Vs, IS. ஸோ இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது what is Vs by Vp? From this equation, what is Vs by Vp? This is equation number 3. What is Vs by Vp? Vs by Vp equal to Ip by Is. So in the equation, comparing equation 3 and 4, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா Vs by Vp, that is equal to Ns by Np, that is equal to what? Ip by Is, that is equal to K, transformer ratio. ஸோ இதிலிருந்து நம்ம எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி சொல்லலாம். இது வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும், கரண்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, in the case of step up transformer, step up transformer அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். அப்போ ப்ரைமரியில் கொடுக்குறது லோ வோல்டேஜ், செகண்டரியில் கிடைக்கிறது ஹை வோல்டேஜ். இப்போ Vs is greater than Vp. இப்போ Vs is greater than Vp னா number of turns is directly proportional. Ns is greater than Np. கரண்ட்டுக்கு inversely proportional இருக்குது. அப்போ Is less than Ip. அப்போ செகண்டரி காயில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அந்த செகண்டரி காயில் இருக்கக்கூடிய கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜை கிடைக்கணும் அப்படின்னா செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணணும். அதே போல் வாட் இஸ் மீன் பை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்னா செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்னா செகண்டரி காயிலில் இருக்கக்கூடிய கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ K is greater than 1. In the case of step down transformer, so step down transformer